நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே எருசலேமே அவர்களை நடந்து அவர் வரும்போது கிட்டத்தட்ட 2.5 லட்சத்திற்கும் அதிகமான பேர் அவருக்கு பின்னாடி வந்தாங்களாம். அவ்வளோ பெரிய கூட்டம். அப்படின்னா வேதத்திலே ஆராய்ச்சி செய்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், குறைஞ்சது ஒரு 2.5 லட்சம் பேர் அவரை பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்திருப்பா. அது திரளான கூட்டம். அவர் எந்த மனுஷனுக்கும் அன்றைக்கு இருக்கிற மனிதர்களுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைச்சதில்லை. ரோம சாம்ராஜ்யம் நடுங்கிறதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி இத்தனை திரளான ஜனங்கள் போகிறத குறித்து தான் அவங்க ரொம்ப பயப்பட்டாங்க. அப்போ எல்லாருக்கும் அவங்க மேலே ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அப்படின்னா இவர் இத்தனை லட்சம் பேரோட வர்றாரு, அவ்வளோதான் அரியணையில் உட்கார போகிறாரு, நமக்கு தொந்தரவாக இருக்கிற இந்த ரோம சாம்ராஜ்யத்தை முழுசும் அழிச்சிட்டு இவர் ராஜ்யபாரம் பண்ண போறாரு, அற்புதம் நடக்க போகிறது என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும்போது, ஆனால் ஆண்டவருடைய திட்டமே வேற மாதிரி இருந்துச்சு. ஆண்டவருடைய நோக்கம் வேற மாதிரி இருந்துச்சு. அது அவங்களுக்கு பிடிக்கல. அது அவங்க நினைச்சது மாதிரி இல்லை. அது வித்தியாசமா இருந்துச்சு. அது ரொம்ப ஆண்டவர் பாடுகளையே தெரிந்து கொண்டார். ஆனால் அதுதான் இன்றைக்கு உன்னதமான தேவன் நமக்காக பரலோகத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். ஆமேன். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. 2.5 லட்சம் பேர் பக்கத்தில் அவரை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த வழியை சூஸ் பண்ணாமல் இன்னொரு பாதையை சூஸ் பண்ண உடனே அந்த கூட்டம் அப்படியே கலைஞ்சிட்டாங்க. அவரோடு இருந்த சீடர்கள் கூட அப்படியே எல்லாரும் கலைஞ்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அதற்காக கல்வாரி சிலுவையில் நமக்காக மரிக்காமல் இல்லை. அவர் தனியாக அந்த சிலுவையை கர்த்தர் சந்தித்தார். நான் நம்புறேன், உங்கள் தரிசனத்தோடு ஆரம்பித்த நிறைய பேர் இன்னைக்கு உங்க கூட இல்லாம இருக்கலாம். நிறைய பேர் உங்களுடைய சோதனையை பார்த்து பின்னாடி வருவதற்கு பயப்படலாம். ஆனா நான் நம்புறேன், சோதனையிலே நமக்கு உதவி செய்கிற கர்த்தர், அவர் உங்களோடும் என்னோடும் இந்த தரிசனத்தை முடிக்கிற வரைக்கும், ஒரு அற்புதத்தை செய்கிற வரைக்கும், அந்த இடத்திலே சிலுவை உயருகிற வரைக்கும் இருந்தது போல உங்களோடு இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனாகிய கர்த்தருக்கு ஆமென். தேங்க்யூ ஜீசஸ்.